இது 2026 யார் கூட்டு போடுவீங்க? இப்ப கடந்த 5 வருஷமா பார்த்துன்னு தான் இருக்கோம் எல்லாருமே, என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல தப்பு இருக்கு, எந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஓட்டு போடுறதுன்னு தனிப்பட்ட அவங்க உரிமை தான். எனக்கு யாருன்னா புதுசா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. விஜய், சீமான் இவங்க 2 பேருமே மாற்றம் கட்சியா இருக்காங்க. அதை பத்தி என்ன விரும்புறீங்க? புதுசுன்னு சொல்லிட்டு சீமான்னு சொல்றதே கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. அவருக்கு ஆட்சிக்கு வரல, சிஎம்மா அந்த பொறுப்புல ஏற்கலாம். ஆனா அவரை பார்த்து தான் இருக்கும் ரொம்ப நாளா. நானும் வந்து மற்ற ஸ்கூல் பசங்க மாதிரி, மற்ற யங்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த 12th இருந்து ஓகே சீமான்னா சூப்பர்ப்பா, அவர் பேசத்தெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னு ஒரு மேலோட்ட பார்வையில நம்பி இந்த ஆளும் நான் தான். அப்புறம் ஓரளவுக்கு புரிதலோட பாக்குறப்பதான் தெரியுது அவர் சொல்றதெல்லாம் சும்மா சொல்றது மட்டும்தான், அதுலயே எவ்வளவு பொய் இருக்குது அவர் பேசுதல அப்படின்னு ஓரளவுக்கு புரிய வந்து நிறைய நியூஸை பாக்குறப்ப. விஜய் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். விஜய் ஜெயிப்பாரான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம்தான். பெரும்பாலான ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓட்டு பிரிவு வாய்ப்பு இருக்கு. என்னோட ஓட்டு விஜய்க்கா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக திமுக அதிகமா பத்தாச்சுவங்க யார் நினைக்கிறீங்க? 70 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக வயசு 25 தான் ஆகுது. 70 ஆண்டுகளா சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா வந்து குறிப்பிட்டு என்னோட அறிவுக்கு சொல்லணும்னா திமுகன்னு சொல்லலாம். இப்ப 2 பேருமே ஈக்குவலாவே அடிச்சிருக்கட்டும். பட் அதுல நான் பயப்படுற ஒரு இதுனா திமுக தான். ஏன்னா அதிமுக என்ன கொள்ளடிச்சாலுமே இந்த ரவுடிசம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரவுடிசம் அடக்குமுறையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் டிஎம்கே ஆட்சியில் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி கொள்ளடிச்சது பார்த்தா மேபி ஈக்குவலா இருக்கலாம். பட் இந்த அடக்குமுறை இந்த ரவுடிஸ் எல்லாம் அதிமுக கம்பேர் பண்றப்ப டிஎம்கேல வந்து திமுகல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஓகே, விஜய் ஐயா அரசியலுக்கு வரணும் நீங்க விரும்புறீங்க, என்ன காரணம்? அரசியலுக்கு வந்துட்டாரு, ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கூத்தாடிக்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி, அவருக்கு நான் எப்படி ஓட்டு போடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அவர் ஏன் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்றது வந்து விஜய் தான் வரணும்னு நினைக்கல, புதுசா ஒரு ஆள் வரணும். அது விஜயா இருந்தாலும் சரி, கமல் வந்தப்பையும் கமலுக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்டேன், ரஜினி வந்தப்பையும் ரஜினிக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன், விஜய் வரப்பையும் விஜய். ஏன்னா எனக்கு புது ஆள் ஒருத்தர் வரணும். புது ஆளு அப்படி விரும்புறவங்க எல்லாருமே சினிமாவில நடிச்சு வந்தவங்க தான். அப்ப நீங்க சினிமாவில பார்த்துட்டு அரசியல் அவங்கதான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? வேற யாரும் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டியா ஐ மீன் வந்தாங்களா எனக்கு தெரியலையே. பப்ளிசிட்டி தேவையா, நல்லது கெட்டது செய்யறவங்க தேவையா? பப்ளிசிட்டினா பப்ளிசிட்டியில இருக்கவங்க வராங்கன்னு சொல்லல. இப்ப நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. நான் ட்ரை பண்ணன்றதே 4 பேருக்கு தெரியாத பட்சத்துல எப்படி அவங்களுக்கு நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வந்து அரசியல் நிக்க ஆசைப்படுறேன், நான் நிக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்றத ஒரு 4 பேருக்கு தெரிவிக்கணும்ல. தெரிவிக்காம எப்படி நான் அவங்கள போய் ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனா பார்க்க முடியும்? யாருமே ஒருத்தர் தெரியாதுல்ல. புரியல. சந்திக்கிறவங்க சம ரீச்ல கிடையாது சொல்றீங்களா? அப்படி அந்த கருத்தும் இருக்கலாம். ஏன் சினிமாவை மட்டும் நான் சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அடுத்தடுத்து சொன்னது. ஸோ புது பர்சனா பாக்குறப்ப இந்த 3 பேர் தான் அடுத்த புது பர்சன்ஸ்னா நான் ஆட்சிக்கு வரப்போறேன்னு சொன்னாங்க. அதுல கமல் வந்து என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணாம டிஎம்கேவை பத்தி குறை சொல்லிட்டு அங்க சேர்ந்துட்டு இப்ப அங்க ஒரு பொசிஷன்ல இருக்காரு. நான் கமல் மேல வச்சிருந்த மரியாதைக்கு அவர் இப்படி பண்ணது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி, ஸ்டில் ஒரு சினிமால ஒரு பெரிய மனிதனா நான் பாக்குறேன். ஆனா அரசியல்னு வரப்ப ரஜினியும் அப்படிதான் இருக்காருன்ற மாதிரியும் கமல் அதை விட ரொம்ப மோசமாயிட்டாரோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க கேட்ட பதிலுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும். புது ஆளா, அவ்வளவுதான். அது விஜய் தான் விரும்புறேன், அவ்வளவுதான். அது விஜய் தான் இல்ல, யாரா இருந்தாலும் ஓகே. என்னென்ன தேவைகள் இருக்கு? என்னென்ன தேவைகள் இருக்கு டக்குன்னு கேட்டா அதை யோசிச்சு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சிம்பிளா நம்ம யூடியூபை திறந்து ஒரு கமெண்ட்ஸை பார்த்தாலே எல்லாரும் சொல்ற ஒரே இதுனா ரோடு. இப்ப நான் முன்னாடி வந்த புதுசுல விஜய்க்கு போடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தேன். ஆனா அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களும் அதுக்கு அவர் எப்படி ரிப்ளை பண்றாருன்னு பாக்குறப்பையும் கொஞ்சம் மனமாற்றம் அடையுமோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. திமுக எதிர்ப்பு அரசியலே மட்டுமே போதுமானதா 2024 ஆட்சி பிடிக்க? போதாததுதான். இதை நான் வந்து திமுக அதிமுகக்கும் நான் இருக்கிறப்ப நினைச்சேன், ஒருத்தர் புதுசா வராங்கன்னா எதிர்கட்சி என்ன பண்ணாங்கன்ற சொல்லிட்டு மட்டுமே ஆட்சியை பிடிச்சிட முடியாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாதான் அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அவங்க இதை பண்ணாங்க, அவங்க அங்க தப்பு பண்ணாங்க, அதை மட்டுமே சொல்லி ஒரு இடத்த பிடிச்சிட முடியாது. பட் என்ன, யாரு கம்மியா தப்பு பண்றாங்கன்னு பார்க்க வேண்டியதுதான் நம்ம. ஏன்னா யாருமே தப்பு பண்ணாதவங்க கிடையாது. 2026 யாருக்கு ஓட்டு போடுவோம்? ஓட்டர் ஐடி இப்பதான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த அரசியல் பத்தி பெரிய புரிதல் நம்மளுக்கு இல்ல. தெரிஞ்ச ஒரு இப்ப 25 வயசு ஆகுது. ஒரு 22 வயசுல இருந்து என்ன நடக்குதுன்னு புரியுற அளவுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு.